லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா. கண்ணாடி போடாத கண்ணாடி போடாதன்னு. நைட் எதுக்குடா உனக்கு கண்ணாடி? சாரி நீ ஸ்டார்ட் பண்ணிடு. என்னடா 2 பேர் வந்துட்டு ஸ்டேஜில் வந்து காமெடி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த முழு ப்ரோக்ராமும் நாங்களும் தான் ஸ்டேஜ் அப்பப்போ வந்து போவோம். சில டைம் காமெடி ட்ரை பண்ணுவோம். சிரிப்பு வந்தால் சிரிங்க, இல்லை சிரிக்காதீங்க. மிஸ்டர் ரிச்சர்ட் வாங்க. ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ஸ்வீட் சாப்பிடுவேன். ஸ்வீட் சாப்பிடுவீங்களா? நாசமாக போயிடுவீங்க. ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் முதல்ல ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கணும். சரிங்களா? கரெக்டாக. ஓகே. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ரேயரை லீட் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு ப்ரேயர் சாங் பை மிஸ் வெரோனிகா அண்ட் கேட்டிசம் கோயர். அதை தொடர்ந்து மிஸ்டர் ரிச்சர்ட் அவர்கள் பைபிள் வாசிக்க, அதை தொடர்ந்து ரெவரண்ட் சிஸ்டர் ஆரோக்கிய மேரி அவர்கள் ப்ரேயர் சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லோரும் அவர்கள் கவனிப்போம். எபிரியர் 4 இறைவார்த்தைகள் 12. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளியும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த நாளையும் நேரத்தையும் நீர் எமக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 நாட்களும் நீர் எங்களோடு இருந்து உமது வார்த்தைகளை ஆழமாக தியானிக்கவும் உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும் வேண்டிய வரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த 6 நாட்களிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவி செய்த எம் பங்கு தந்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் அனைத்து ஆசிரியர்களையும் இதில் பங்கு கொண்ட அனைத்து குழந்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பரிசுத்த ஆவியின் உதவியால் நாங்கள் இந்த விவிலிய வேதாகம பள்ளியின் வழியாக வசனம் எம் பாதைக்கு வெளிச்சம் என்பதை வெவ்வேறு பாடங்களின் வழியாகவும் பலவித செயல்களின் வழியாகவும் தெரிந்து கொண்டோம். நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களையும்
ஆசிரியர்களாகிய நாங்கள் கற்றுக் கொடுத்த இந்த பாடங்களையும் எங்கள் மனதில் நிறுத்தி எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய வரத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இப்போது வேண்டுகின்றோம். மேலும் இப்போது நடக்கவிருக்கும் நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக்க வேண்டும் என்றும் உம்மை ஜெபிக்கிறோம். ஆமென். அடுத்தபடியாக வெல்கம் அட்ரஸ் வரைப்புரை அலங்க உமா கிறிஸ்டபர் மிஸ்ஸஸ் உமா கிறிஸ்டபர் அவர்களை மேடை கலைக்கிறோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த இனிய மாலை பொழுதில் நம் சின்மயா நகர் குழந்தை இயேசுவின் விடுமுறை விவிலிய பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சியை காண திரளாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் விடுமுறை விவிலிய பள்ளி சார்பில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நம் பங்கில் 2014 ஆண்டுக்கான விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் இந்த மாதம் 3ஆம் தேதி அன்று காலை திருப்பலியுடன் துவங்கி 6 நாட்கள் நடைபெற்றது. LKG முதல் +2 வரை பயிலும் 254 மாணவ மாணவியரின் வகுப்புகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு நடந்து வந்தன. தினமும் காலை 8:30 மணிக்கு ஜெபத்துடனும் துதி ஆராதனையுடனும் துவங்கி மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. சத்தியவேதத்தில் தேர்ந்து தெளிந்த ஆசிரியர்களால் பங்கு தந்தையின் வழிகாட்டுதலுடன் விவிலியத்திலிருந்து பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு முடிய இறைவாக்கினர்கள் மற்றும் புனிதர்கள் வரலாறு, நம் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், சொன்ன உவமைகள் மற்றும் ஆளுமை வளர்ச்சியை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உயர்த்தி கொள்வதற்கான செய்முறை வினாத்தாள்கள் குவெஸ்டினியர் முதலியன தினமும் கொடுத்து பயிற்சி அளிக்கப்பட்டு தெய்வ பயத்துடன் நம் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதற்கும் காணொளி காட்சிகள் வீடியோ ஷோஸ் மூலமும் விவிலியத்திலிருந்து மேற்கோள்கள் காட்டி விளக்கப்பட்டன. தினமும் இடைவேளையில் ஆரோக்கியமான சிற்றுண்டுகள், சுவையான குளிர்பானங்களும் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டன. நம் பங்கன் மாணவ மாணவியர்கள் தனித்திறமைகள் மற்றும் கலை ஆர்வங்களை VBS மூலம் காண முடிந்தன. இன்று இந்த வகுப்புகளின் முத்தாய்ப்பாக கலை நிகழ்ச்சிகளை படிக்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வெயிலென்றும் பாராமல் ஒத்துழைப்பு கொடுத்து அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு பாராட்டுதல்களை ஆசிரிய பெருமக்கள் சார்பாக தெரிவிக்கிறோம். இந்த விழாவிற்கு நம் பங்குடன் 2 கலந்து பல துதி ஆராதனைகள் மூலமாகவும் நல்ல மறைவுரைகளை வழங்கி நம்மோடு ஐக்கியமாகிவிட்ட பாசமிக தந்தை அருட்திருமோகன் SMA அவர்களை தலைமை ஏற்க அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். வெல்கம் டியர் ஃபாதர் பிரிட்டோ அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். நம் பங்கின் எல்லா ஆன்மீக காரியங்களையும் அக்கறையோடும் பொறுப்புணர்ச்சியோடும் நிறைவோடும் பணியாற்றும் நம் பங்கு தந்தையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் நம் பங்கின் LKG படிக்கும் சிறு குழந்தைகள் முதல் +2 படித்த இளைஞர்கள் வரை வழங்க ஒவ்வொரு விவிலிய நிகழ்ச்சிகளையும் அவர்களின் திறமைகளையும் கண்டு உற்சாகப்படுத்தி பெற்றோர்களாகிய உங்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். நன்றி. மிஸ்டர் ரிச்சர்ட், சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. எஸ். இந்த VBS தீம் என்னன்னு சொல்லுங்க. VBS தீம் தெரியும். பசங்கிட்ட கேட்டலாமே. பசங்கள்லேருந்து யாரோ ஒருத்தர் இதில் இருக்குது, இருந்தாலும் அது பார்க்காம நேர்மையாக யாரோ ஒருத்தர் VBS தீம் சொல்லுங்கப்பா. இந்த சைடு சரி, ஓகே. பசங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க. இந்த வசனம் பைபிளில் எங்கே இருக்குன்னு பேரண்ட்ஸ் யாருக்காவது தெரியுமா? யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு தட்டு பரிசுங்க. இப்பவே சொல்லிட்டேன். பேரண்ட்ஸ் சவுண்டா சங்கீதம். வெரி குட், கரெக்ட். தட்டு கொடுத்துட்டாங்க, கை தட்டிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன். தட்டு போதுங்க. ஐயோ, செலவு பண்ணாதீங்க, வீணா செலவு பண்ணாதீங்க. எதுக்கு இது சொன்னோன்னா, அடுத்தபடியாக VBS தீம் பிரசன்டேஷன் பை மிஸ்ஸஸ் சூசன் பெனிட்டோ.
இறை இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இங்கு கூடியிருக்கும் அன்பு இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் விடுமுறை விவிலிய பள்ளிய ஆசிரியர்கள், மாணவ மாணவியர் மற்றும் நம் பங்கு குருவின் சார்பில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று கிறிஸ்துவ குடும்பங்களில் வீட்டுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அதிகாரம் என்று இருந்த நிலை இன்று மாறி வீட்டில் ஆளுக்கு ஒரு லேப்டாப், மணிக்கு ஒரு சீரியல் என்றாகிவிட்டது. காலை விழித்தது முதல் இரவு தூங்கும் வரை ஜெபமாலையை கையில் பிடித்திருந்த காலம் மாறி தூக்கத்திலும் மொபைல் போனை கைவிடாத நிலை. வளர்ந்து வரும் சிறுவர் மற்றும் இளைஞர் மத்தியில் விவிலிய தாகத்தை ஏற்படுத்தவும் இளம் பிராயத்திலேயே இறைவனை தேடும் ஆவலை நம் பங்கு பள்ளிகளிடம் தூண்டிவிடும் வேட்கையில் நடைபெற்ற விபிஎஸ் வகுப்புகளின் நிறைவு விழாவிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். திருப்பாடல் 119, இறைவார்த்தை 105. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்னும் வார்த்தையே இவ்வாண்டிற்கான குறிக்கோள். லூக்கா 8:21. அவர் அவர்களை பார்த்து, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். என்னும் இயேசுவின் வார்த்தையின் வழியாக இறை வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டியதின் இன்றியமையாமை விளங்குகிறது. மேலும் கலாத்தியர் 3:12 சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர் என கூறுகிறது. மேலும் 2 தீமோத்தேயு 3:16-17 மறைநூல் அனைத்தையும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் என புனித பவுல் கூறுவதன் வழியாய் நமது வாழ்வு மாறிடவும், நம்மை கண்டித்து திருத்தவும், நாம் நற்செயல் செய்யவும் இறைவார்த்தை வழி வாழ்வதே சிறந்தது என்பது தெளிவுபடுகிறது. எனவே நம் இறைவார்த்தையின் மகிமையை நம் பிள்ளைகள் உணர்ந்து புரிந்து அவ்வார்த்தையே நம் பிள்ளைகளின் பாதையாகவும் பாதைக்கு விலைக்காகவும் மாறிட நாங்கள் மேற்கொண்ட முயற்சிக்கு ஒத்துழைப்பு தந்த உங்களுக்கு நன்றி. அன்பார்ந்தோரே, இந்த ஒரு வார அனுபவத்தில் நம் பிள்ளைகள் விவிலியத்தை பற்றி அறிந்ததோடு மட்டுமல்லாமல் தங்கள் அறிந்ததனை கலை நிகழ்ச்சியின் வழியாக உங்களுக்கு அறிவிக்க வருகின்றனர். கண்டு களிப்போம். இறைவார்த்தையே நம் வாழ்வின் வழியாய் ஒளியாய் மாறட்டும். நன்றி. இந்த வளாகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். பிள்ளைகள் நடனமாடும் பொழுது யாரும் செல்ஃபோனிலோ கேமராலோ யாரும் ஃபோட்டோ பிடிக்க வர வேண்டாம். பேரண்ட்ஸ் சொன்னாங்க, யாரும் எங்கள் பிள்ளைங்க டான்ஸ் ஆடும்போது இந்த மாதிரி செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறத தான் விரும்புவதில்லை என்று எல்லாருக்கும் அங்கே சேர்ந்து வீடியோ ஷூட் எடுக்கிறோம். யாருக்கு உங்களுக்கு காப்பி வேண்டுமோ நீங்கள் டிவிடி வாங்கி கொடுத்துருங்க, அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன். தயவுசெய்து யாரும் அந்த பாய்ஸோ கேர்ள்ஸோ யூத்தோ பேரண்ட்ஸோ யாராக இருந்தாலும் ஃபோட்டோ பிடிக்கவோ செல்ஃபோனில் கேப்சர் பண்ணவோ வேண்டாம் என்று நான் உங்களை பங்கு தந்த இந்த முறையில் பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. Thy word is like a lamp unto my feet. Psalms 119 verse 105. இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பை 9 to 12th கேர்ள்ஸ். Thy word is a lamp
praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth To show the way, from the earth to the cross. my debt to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on You came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross. My debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. அடுத்ததாக அவர் லவபிள் ரெவரண்ட் ஃபாதர் மோகன் ஃபாதர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாரு. அவர் என்ன பேசுறாருன்னு நல்லா உன்னிப்பாக கவனிப்போம். அன்புக்குரியவர்களை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலை நேரத்திலே உங்களோடு இணைந்து இந்த கலை நிகழ்ச்சியில், திரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதிலே நான் பெருமகிழ்வடைகிறேன். அதிகமாக இந்த பங்கிற்கு வந்து என்னுடைய ஆன்மீக வளர்ச்சியும், என்னுடைய அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லி இவங்க உமா சொன்னாங்க, அது மாதிரி அதுவும் சேர்ந்து கலந்து உங்களுடைய ஜெபத்தாலும் உங்களுடைய அன்பினாலும் பாசத்தினாலும் அதுவும் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருப்பது, அதற்காக நான் மகிழ்கின்றேன். இன்றைய நாளிலே மிகவும் ஒரு ஃபிட்டிங்கான ஒரு டே, ஃபிட்டிங்கான ஒரு இறை வார்த்தை. சங்கீதம் 119, 105 உம்முடைய வார்த்தை என் காலடிக்கு விளக்கு என்கிற தாவீதினுடைய வாழ்க்கையை முழுவதுமாக குறிக்கிற ஒரு வசனம். தாவீதினுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ரகசியம் இந்த சங்கீதம் 119, 105 வார்த்தையில் தான் அவர் சொல்லுவார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியமாக இருந்தது. இப்பொழுது வரைக்கும் மண்ணுலகிலே இருக்கிற மன்னர்கள் அவரை போல வெற்றிகரமாக வாழ்க்கையை நடத்தவில்லை. ஏனென்றால் ஆண்டவரோடு இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். அந்த வெற்றியின் ரகசியம் என்னவென்றால் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிவதுதான் வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. கீழ்ப்படிகிறவன் விசுவசிப்பான், விசுவசிக்கிறவன் கீழ்ப்படிவான். இந்த ஆதாரத்தை, இந்த ரகசியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வைத்துக் கொண்டோம் என்றால், அது தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையும்
வெற்றிகரமாக அமைவதற்கு பெரிய ஒரு அடிப்படையாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே அருமையான இந்த நிகழ்விலே விடுமுறை வேதாக பள்ளியிலே ஒரு வாரமாக நம்முடைய பிள்ளைகளை வைத்து அருமையான முறையிலே நம்முடைய ஆசிரியர்களும் பங்கு தந்தையும் கடின உழைப்பினாலே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே இறை வார்த்தை என்கிற அடித்தளத்தை அவர்கள் இட்டார்கள். இன்றைய நாளிலே நமக்கு நன்றாக தெரியும், இந்த அடித்தளம் இல்லாத குடும்பம், இந்த அடித்தளம் இல்லாத ஆண், இந்த அடித்தளம் இல்லாத பெண் அன்றாட வாழ்க்கையிலே குடும்பத்தை எப்படி உதாசீனப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அதிகமாக கண்ணார கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அதிகமாக உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு கோயில் வாட தெரியாது, கடவுளை பற்றி தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அடித்தளம் போட வேண்டியவர்கள் அதை செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை, இங்கு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு காரணம், நாம மாதா மன்றாட்டில் சொல்லுவோம், என் சந்தோஷத்தின் காரணமே அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த நாள் சந்தோஷத்தின் காரணமான நாள். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் கண்டிப்பாக கெட்டு போவதற்கு வழி இல்லை. ஏன்னா அவர்களுடைய இதயத்திலே இறை வார்த்தை விதைக்கப்பட்டாச்சு. அந்த இறை வார்த்தை விதைக்கப்பட்டது, கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும். நீங்க பெத்தவங்க அதை பத்தி கவலையப்பட வேணாம். ஏன்னா அது ஆண்டவருடைய விதை. அது கண்டிப்பாக அந்த விதை, இட் கண்டெய்ன்ஸ் வாட்டர், இட் கண்டெய்ன்ஸ் ஃபெர்டிலைசர், இட் கண்டெய்ன்ஸ் எவ்ரிதிங். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் எனிதிங், இட் வில் க்ரோ பை இட் செல்ஃப். அதைத்தான் வந்துட்டு இந்த ஆசிரியர்களும் பங்கு தந்தையும் வந்து செய்தார்கள். அதனால இன்றைக்கு உங்கள் சந்தோஷத்தின் காரணம் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்திலே இந்த இறை வார்த்தையாகிய அந்த அடித்தளம் போடப்பட்டது. அந்த அடித்தளத்துமே நீங்க இனிமேல் எதை வேணாலும் கட்டலாம். கண்டிப்பாக அது புயல் அடித்தாலும், மழை பெய்தாலும், வெள்ளம் வந்தாலும், அந்த வீட்டை கண்டிப்பாக அது மோதினாலும் அது எந்த பிரச்சனையும் வராது. ஏன் அப்படின்னு சொன்னா அது வார்த்தையில கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கும் பல பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஏன்னா அவர்கள் போட வேண்டிய இடத்துல அஸ்திவாரம் போடவில்லை. அதாவது இறை வார்த்தை என்கிற அஸ்திவாரம் போடவில்லை. ஏன் இந்த இறை வார்த்தை இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாம் பேசிக்கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அன்னை மரியாளை எலிசபெத் அம்மா போய் சந்திப்பாங்க. அப்ப சந்திக்கிறப்ப அந்த எலிசபெத் அம்மாவை பார்த்து, அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத் அம்மா சொல்லுவாங்க, இறை வார்த்தை கண்டிப்பாக நடக்கும் என்று விசுவசித்த நீ பேறு பெற்றவள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்கு இன்னுமே சந்தேகமா இருக்கும், இது என்னதான் நடக்குது. இப்படியே ஒவ்வொருத்தருடைய அன்றாட வாழ்க்கையிலும் இந்த இறை வார்த்தை உள்ளே நுழையிறப்ப எல்லாமே பெரிய ஒரு சலனம் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். நூற்றுவர் தலைவனுடைய வாழ்க்கையில இதே போல அவனுடைய மகன் சுகம் இல்லாம இருக்கிறப்ப இவருக்கு வேற வழியே தெரியல. ஏன்னா உலகம் ஒரு பேச்சு பேசுது, அண்டை வீட்டார்கள் ஏகப்பட்ட பேச்சு பேசிட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்களாம் சொல்றாங்க, கடவுளை நம்பாத, கோயிலுக்கெல்லாம் போகாத, நீ மருந்து மாத்திரை வாங்கி போ, டாக்டர் நம்பி போ, சித்தா மெடிசனுக்கு போ, அல்லது ஆயுர்வேத மெடிசனுக்கு போ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஐடியா கொடுக்குறாங்க. இவரு சூழ்நிலை, ஐடியா, மருந்து, இவருடைய சொந்த அனுபவம் இதையெல்லாம் வச்சு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கார். பம்பரமா சுத்தி எது செய்யணுமே தெரியல. எதுவுமே செய்ய முடியாம போய் கடைசியில எல்லா டாக்டர்களும் கைவிடுகிற நிலைமையில அந்த பையனை அவர் வச்சுக்கிட்டு, அப்பதான் ஒரு ஞான உதயம் அவருக்கு பிறக்குது. இந்த இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்க வல்லவர் அப்படி சொல்லி அங்கே நம்புகிறார். நம்புகிற பொழுது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். இந்த ரெண்டு சட்டமும் அந்த பிள்ளையை, சாக கிடைக்கிற அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புச்சு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே நூற்று தலைவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தவராக அங்கே அவர் சொல்லுகிறார், இன்னும் என்னுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும். ஏன்னா விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க நான் கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிகளை அதிகரிக்க அதிகரிக்க நான் விசுவசிப்பேன். இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தது என்றால் கண்டிப்பாக ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக இருப்போம். இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பிதாவானவரும் இயேசு கிறிஸ்துவும் அறுதியிட்டு மக்களை பார்த்து அவர்கள் சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம், என்னுடைய வார்த்தை நீ கடைபிடித்தால் உன்னை ஒன்றுமே சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கும், நம்முடைய சொந்தங்கள் நம்மை வஞ்சிக்குப்பார்கள், நம்முடைய பணம் நம்மை வஞ்சிக்கும், நம்ம செய்யற வேலை நம்மை வஞ்சிக்கும். இதையெல்லாம் தெரிஞ்சுதான்
ஆண்டவர் என்ன சொல்றார், ஏன் வார்த்தை நீ கடைபிடித்தினா போதும், உனக்கு எல்லாவித பாதுகாப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு காரியத்தை நமக்கு விட்டு சென்றுக்கிறார். நமக்கு இன்றைய நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு போட்ட இதே அந்த அடிப்படை நிலையை நம்முடைய இருதயத்திலும் இன்றைக்கு போட்டு கொண்டோம் என்றால் அது நமக்கு உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்படுவதாக இருக்கும். அதுதான் விசுவாசமும் கீழ்ப்படிதலும். கீழ்ப்படுகிறவன் கண்டிப்பாக விசுவசிப்பான், விசுவசிக்கிறவன் கண்டிப்பாக கீழ்ப்படிவான். அடுத்ததாக நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்காக ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். இன்றைய நாளில் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்முடைய இந்த உலகத்துல என்ன தாங்க செய்யறது, டிவி இருக்குது, அப்புறம் ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கு, எல்லா பேரும் ரொம்ப அழகா போயிட்டு வந்துக்கிட்டு ட்ரெஸ்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாங்க என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு நிலையில இருக்கிற பொழுது அங்கே அந்த குழப்பத்துக்கு நாம எதை நாம கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இறை வார்த்தை தான் எல்லாவற்றிற்கும் பலன் கொடுப்பதாக இருக்கிறது. அந்த இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நாம பார்க்கிற பொழுது ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் சின்ன பிள்ளைங்களுக்கு. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஒரு 3 வகையான பொம்மைகளை அங்கே வைக்கிறார். ஒரு பொம்மை உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா தெரியும், களிமண்ணினால செய்யப்பட்ட பொம்மை. இன்னொரு பொம்மை பஞ்சினால செய்யப்பட்ட பொம்மை. இன்னொரு பொம்மை என்ன பொம்மை அது? ஹலோ, களிமண் சொல்லிட்டேன், பஞ்சு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் சுகர். ஓகேவா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். சுகர்னால செய்யப்பட்ட பொம்மை. இந்த 3 பொம்மையில அந்த களிமண் பொம்மையை அந்த தண்ணிக்குள்ள போடுறாரு, கிளாஸ்ல இருக்கிற தண்ணிக்குள்ள போடுறாரு. அந்த களிமண் பொம்மை உள்ள பொண்ணே கரைஞ்சிருது. ஆனா தண்ணியை பார்க்க சைக்கிள தண்ணி கருப்பாயிருது, அந்த கிளாஸ்ல தொடவே முடியல, ரொம்ப மோசமா இருக்கு. அப்படி ஒரு பொம்மையை தள்ளி வச்சிட்டாரு. அடுத்து இந்த பஞ்சுனால செய்யப்பட்ட பொம்மையை இன்னொரு கண்ணாடி கிளாஸ்க்குள்ள உள்ளே நுழைக்கிறாரு, தண்ணியை காணா, ஆனா பஞ்சு பெருசா இருக்கு. அப்புறம் இதையும் தள்ளி வச்சுட்டாரு. இன்னொரு பொம்மை சர்க்கரையினால செய்யப்பட்ட பொம்மை, அதை உள்ள போடுறாரு அந்த தண்ணிக்குள்ள, தண்ணி அப்படியே இருக்கு, ஆனா இந்த பொம்மையை காணோம். இப்ப இந்த 3லையும் அந்த குழந்தைகளை பார்த்து அந்த ஆசிரியர் கேட்கிறாரு, நீ இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட பொம்மையாக இருக்க போகிறாய்? நீயும் சின்ன பிள்ளையா வளர்ந்து பெரிய ஆளாக போற, உனக்குள்ள என்ன உள்ள வச்சிருக்கிறியோ அதுதான். நீ களிமண்ணை வச்சிருந்த அப்படின்னு சொன்னா நீ இருக்கிற இடமும் ஸ்பாயில் ஆகும், உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் ஸ்பாயில் பண்ணுவ. நீ கோயில்ல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, நீ எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுவ. அப்புறம் உன்னை தொடவே மாட்டாங்க, உன் தண்ணியை குடிக்கவும் முடியாது. அதனால உன்னோட பிரயோஜனம் இல்லை, உன்னுடைய வருமானத்தினாலையும் பிரயோஜனம் இருக்காது, உன்னுடைய உறவுனாலையும் பிரயோஜனம் இருக்காது. நீ பல வேத்தை கெடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த களிமண் பொம்மையை பத்தி சொல்றாரு. இன்னொரு பொம்மை இந்த பஞ்சுனால செய்யப்பட்ட பொம்மை. அது என்ன செய்யும், இருக்கிறவங்க வாழ்க்கை பூரா அப்படியே உறிஞ்சு தன்னையை பெருசாக்கிட்டே இருக்கும், அது குண்டாயிட்டே இருக்கும். என்னம்மா குண்டாயிட்டு இருக்கேன்னா, மற்றவன் சாப்பாடை பூரா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, அது மற்றவன் சொத்தை பூரா வாங்கி உள்ள வச்சுக்கும், மற்றவன் காசை பூரா வாங்கி உள்ள வச்சுக்கும். இப்படி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இது பெருசாகிட்டே இருக்கும். அந்த தண்ணி, அவங்க பக்கத்துல வீடுக்காரன், பக்கத்து வீடு சொத்து, கட்டிட்டு வந்தவன் சொத்து பூரா தீஞ்சு உள்ள போயிட்டு அது பாட்டுக்கு உட்காந்துருக்கும், அது குண்டாயிட்டே இருக்கும். மற்றவன்லாம் ஒல்லியா இருப்பான், ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. அப்படிப்பட்ட பொம்மைகளும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக இந்த 3வது பொம்மையை பற்றி அந்த ஆசிரியர் அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுகிற பொழுது, இங்கே தன்னை கரைத்து கொண்டு தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு வெகு சுவையான ஒரு தண்ணீரை கொடுக்கிறதாக அந்த பொம்மை அமைந்திருக்கிறது. ஆகவே யார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக கொடுக்கிறார்களோ அவர்களை இந்த உலகம் கண்டிப்பாக மறக்காது. வேற எல்லாத்தையும் மறந்துடும். கொலை செய்யறவனை மறந்துடும், சில்லறத்தனமா ரோட்ல திரியிறவன் எல்லாம் மறந்துடும், பெரிய பெரிய அப்படியே ஜூ காட்டிட்டு இருக்கிறவன் எல்லாம் மறந்துடும் இந்த உலகம். ஆனா தன்னையே தியாகம் செய்து சமுதாயத்துல இன்னொருத்தனை ஒளியேற்றி வைக்கிறவன், இன்னொருத்தனை உயர்த்துறவன் வாழ்க்கையை கண்டிப்பா அது மறக்கவே மறக்காது. ட்ரெஸ் போட்டவன் எல்லாம் மறந்துடும், சூப்பரா 2-3 கார் வச்சிருக்கவன் மறந்துடும், ஏன்னா அணைஞ்சது போனே அதுவும் போயிடும். அதே மாதிரி பெரிய பெரிய அருமையான ஷூ எல்லாம் போட்டு இவ்வளவு வரைக்கும் ஷூ போட்டு இருக்கவன் எல்லாம் மறந்துடும் இந்த உலகம். ஆனா அடுத்தவனுக்கு தியாகம் செஞ்சு வாழ்றோம், அடுத்தவன் வாழ்க்கையில ஒளி ஊட்டி வைக்கிறோம், விளக்கு ஏத்தி வைக்கிறோம் பாருங்க, அந்த ஆளை கண்டிப்பா இந்த உலகம் மறக்கவே மறக்காது. அதைத்தான் இன்றைக்கு இந்த சிறு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். உங்களால இந்த வயசுலையும் கூட யாராவது ஒருத்தருக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒளி ஏற்றுகிற வாழ்க்கையாக, பிறருடைய வாழ்க்கையை விளக்கேற்றுவதாக, வெளிச்சம் போட்டு காட்டுவதாக உங்களுடைய வாழ்க்கை அமைகிற பொழுது சமுதாயம் உங்களை கண்டிப்பாக மறக்காது என்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த நாளில். அதுதான் அந்த இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை விளக்காக இருக்கிற பொழுது, கண்டிப்பாக அதை தொடர்ந்து நாம் நடக்கிற பொழுது கண்டிப்பாக நாம் பிறருக்கு ஒளியாக
மாறுவோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ ஒளி. எப்படி நீ ஒளியாவ? நீயே இருளில் இருக்கிற, நீயே இருட்டா இருக்கிற, நீயே கருப்பா இருக்க, எப்படி ஒளியாருவேன்னா இறை வார்த்தை உள்ளே போக போகத்தான் நம்ம கண்டிப்பா ஒளியாவோம். அந்த ஒளியைத்தான் ஏற்றி வைக்க இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்ப எனக்கு ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஞாபகத்துக்கு வருது. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று அன்றைய நாளிலே பாடி வைத்தார். அந்த பாடல் இன்னும் இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்குவிக்கிற காரியமாக இருக்கும். மாபெரும் சபைகளில் நாம் நடக்கிற பொழுது நம்முடைய ட்ரெஸ்ஸுக்காகவோ அழகுக்காகவோ முடியை விரிச்சு போட்டு அப்படியே போறதுக்காகவோ நம்மை பெருமையாக மக்கள் பேசக்கூடாது. மாறாக நான் பிறருக்காக தியாகம் செய்வேன், பிறருடைய வாழ்க்கையை உயர்த்துவேன் என்பதற்காக என்னை மாலைகள் போட்டு மாற்ற நாள் வரும், என்னை வரவேற்க வேண்டும். அப்படி ஒரு காரியத்தை நான் கண்டிப்பாக இந்த சமுதாயத்திலே சாகுவதற்குள்ளாக நான் செய்து காட்டியே ஆக வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுடைய இதயத்திலே ஆண்டவர் நிறைத்திருக்கிறார். அதற்காக நன்றி கூறுவோம். இப்படிப்பட்ட ஒரு விழாவை நமக்கு அமைத்து கொடுத்த பங்கு தந்தைக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறுவோம். என்னை இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த 6 நாட்களும் ஏறக்குறைய 265 மாணவ மாணவிகள் தொடர்ச்சியாக வந்து இந்த விடுமுறை வரை பள்ளியிலே சிறப்பான முறையிலே பங்கேற்றார்கள். அதற்கு காரணம் கடவுளுடைய கிருபை, அடுத்தது பெற்றோருடைய பெரும் ஒத்துழைப்பு, உதவி. நிறைய தாய்மார்கள் சகோதரிகள் காலையிலையும் மதியம் வெயிலையும் ரொம்ப நேரம் காத்திருந்து பிள்ளைகளை வந்து விட்டுட்டு கூட்டு போனாங்க. சில பேர் ட்ரெயின் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணி ஜேர்னி கேன்சல் பண்ணி இந்த பிள்ளைகளுடைய ஒரு ஆன்ம வாழ்க்கைக்காக பெரிய தியாகம் செஞ்சுருக்கீங்க. ஐ தேங்க்யூ வெரி மச் இன் காட்ஸ் நேம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த வேளையில் இந்த விபிஎஸ்க்காக ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் இந்த கேடிசம் டீச்சர்ஸ் ரொம்ப நேரம் எடுத்து டைம் ஸ்பேஸ் எடுத்து ஜெபிச்சு உபாசிச்சு எல்லா விதத்தையும் அவங்களுக்காக தயாரித்தாங்க. அதனால் இந்த மேடையில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லி கௌரவிக்க ஆசைப்படுறேன். ஐ கால் அப்பான் ஆல் த விபிஎஸ் டீச்சர்ஸ் டு கம் அப் டு த டேஸ். Reverend Sister Arokya Mary MSI, Brother Joseph, Mrs. Uma Christopher, Mrs. Susanna Benito Ignatius, Miss Veronica Anthony, Miss Anisha Mary Abhishekam, Miss Sonia Celestine John, Miss Jansel Mary Cyril, Mr. Richard Stephen, Miss Rovina Stephen, Mr. Emmanuel. All VBS students, kindly stand up. VBS students, stand up. ஃபாரின் போகும்போது பார்த்துருக்கேன், தியானம் முடிஞ்ச பிறகு அல்லது இந்த கொயர் சிறப்பாக ஆறு நடத்துகிற வேளையில் ஸ்டாண்டிங் ஓவேஷன் சொல்லுவாங்க. எல்லாம் எந்த சின்ன கை தட்டுவாங்க. ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் த பேரண்ட்ஸ், கைண்ட்லி ஸ்டாண்ட் அப், கிளாப் யூர் ஹேண்ட்ஸ், சே பிக் தேங்க்யூ டு தம். கிளாப் யூர் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ் ஃபார் யுவர் சாக்ரிஃபைஸ். உங்களுடைய ப்ரொஃபஷனுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. தேங்க்யூ வெரி மச். கீப் கிளாப்பிங் யுவர் ஹேண்ட்ஸ். Miss Veronica, next Brother Joseph, Arit Chaudhary Arokya Mary, Mrs. Susanna Benito Ignatius, Miss Anisha Mary Abhishekam, Miss Jansel Mercy, Miss Sonia Celestine John. Please come to the center. Please, teachers, come to the center. Sir Richard Stephen, Miss Rovina Stephen, Mrs. Uma Christopher, Mr. Emmanuel. Kindly bless them all for that. Bless for them. Kindly be seated. Thank you very much. அடுத்த நிகழ்ச்சியாக எல்கேஜி டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் மழலைகள் டான்ஸ் ஆட போகிறாங்க. என்ன தீமை பேஸ் பண்ணினா, என்ன ஒரு பேஸ்னா அதுக்கு வண்டர் ஒர்க்கிங் பவர் இன் த பிளட் ஆஃப் த லேம்ப், John 1:7. இதை பேஸ் பண்ணி ஒரு சிறிய நடனம், ஒரு நல்ல என்கரேஜ் பண்ணுங்க, கைத்தட்டுங்க. தேங்க்யூ. There's power, there's power, there's wonder working power. There's power, there's power, there's wonder working power. There's power, 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 wonder working power. In the blood of the Lamb, there's
சூப்பர் சூப்பர் சூப்பர். சின்ன குழந்தைங்க எது பண்ணாலும் ரசிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடி ஒரு 3 நாள் ப்ராக்டிஸ்லேயே பின்னிட்டாங்க. இதற்கு அடுத்தபடியாக 3rd to 5th இங்கிலீஷ் ஸ்கிட் எந்த பைபிள் வேர்ஸை பேஸ் பண்ணினா 2 கொரிந்தியர் 12:9 உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்கிட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மன்னிக்கவும், ஸ்கிட் இல்லை, மைம்.
ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு போறிடா பாவி. ரிச்சர்ட் இங்கே வாங்க. எவ்வளோ நேரம் தான் ஒழிஞ்சு நிற்பீங்க, வாங்க. நான் ஒன்றும் ஒளியிலே மேடம், எல்லா டைலாகும் நீங்களே பேசிட்டீங்கன்னா. கரெக்டு, ஒழிச்சு வைக்க முடியல. என்ன பண்ண, இந்த சின்ன பசங்க ஒரு அழகாக ஒரு மைம் பண்ணாங்கல்ல, என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது நம்ம உலக தீய பழக்கங்கள், நம்ம என்னென்ன அடிமை எதனா டெம்டேஷன்ஸ்லாம் நம்ம ஈடாகிறோமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு கடவுளை வந்து நம்மளை காப்பாற்றி ரசித்தாரு. அதை தான் வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயத்த இந்த சின்ன பசங்க அழகாக சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் பண்ணிடலாமா? ஆனால் அதை விட நீங்கள் சொன்னது தான் எனக்கு பயங்கரமாக இருக்குது. புரிஞ்சிருக்கு உங்களுக்கு, பரவாயில்ல. அடுத்தபடியாக 3rd to 5th தமிழ் ஸ்கிட், டான்ஸ் அண்ட் ஆக்ஷன், இது 3 சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ். எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடிகல் சன், ஜீசஸ் மை ஃப்ரெண்ட், யோவான் 15 இறைவார்த்தைகள் 12லேருந்து 12 இது உள்ள வார்த்தைகளை அவங்க நடிச்சு காட்ட போகிறாங்க. அதை உன்னிப்பாக கவனிங்க. ஆண்டனி, ஜான் இங்க வாங்க. என்னம்மா, உங்களோட ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா? நான் எப்பமா முடிச்சிட்டேம்மா. நான் இன்னும் முடிக்கலம்மா. ஏன் இன்னும் நீ முடிக்கல? நான் காலைல முடிச்சுக்கிறேம்மா. எனக்கு இப்போ டிவி போட்டு விடுங்கம்மா, நான் பார்க்க போகிறேம்மா. நீ எப்படி இருக்க, உங்கள் அண்ணன் எப்படி இருக்கான்? போங்கம்மா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இவனை புகழ் பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க. நான் கோச்சிட்டு போகிறேன், போங்க. 2 பேரும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கிறாங்கப்பா. சார், நம்ம அம்மா எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹோம்ஒர்க் எழுதலைன்னா திட்டாங்க, கோயிலுக்கு போகலன்னா திட்டாங்க. பேசாமல் நம்ம இங்கேருந்து ஓடி போயிடலாம். போயிடலாமா? அடப்பா. ஓ, நம்ம இவ்வளோ தூரம் சேர்த்து வச்சிருக்கோமா? இதை எடுத்துட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஓடி போயிடலாம். ஓ, இப்போ ரொம்ப தூக்கம் வருதே. ஃப்ரெண்ட்ஸ், என்னையும் உங்கள் விளையாட்டில் சேர்த்துக்கிறீங்களாடா? உன்னை எங்கள் விளையாட்டில் சேர்த்துக்கணும்னா நீ எங்களுக்கு எதாவது வாங்கி தரணும், அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்னடா வாங்கிட்டு வர? ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வா. ஓகே, வாங்கிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கடா. என்னங்கடா, சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நண்பேண்டா. ரொம்ப கலப்பாகுடா. கொனை கழிச்சா விளாண்டாரன், கொனை கழிச்சாரன்டா. என்னடா, நான் வரத்துக்குள்ள விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஐயா, நீ யாரு? டேய், நம்ம என்ன நேற்று ஃப்ரெண்டா இருந்தோம். அதெல்லாம் அப்பயே முடிஞ்சு போச்சு. கதம் கதம்.
நம்ம அம்மாவை இவ்வளோ தப்பாக நினச்சிட்டோமே. அப்பா அம்மா இல்லாத உலகம் இவ்வளோ மோசமாக இருக்கா? சே, உடனே நம்ம அம்மாவை கூப்பிட்டு நம்ம சாரி கேட்கணும். அம்மா, என்னப்பா? அம்மா சாரிம்மா, நீங்கள் திட்டினதுக்கு வச்சுக்கிட்டம்மா. பரவாயில்லப்பா, அம்மா அப்பா சொல்கிறது உன் நல்லதுக்கு தான்ப்பா. சரி வா, ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு. வா, நீ உன் தம்பிக்காக போய் ப்ரேயர் பண்ணுப்பா. ப்ரேயர் பண்ணுறம்மா. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தக்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தக்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா பலவீனன் பலவான் என்று சொல்வான் தரித்திரன் செழித்திடுவான் தேவனின் செயல் இதுவே நமக்கா பலவீரன் பலவான் என்று சொல்வான் தரித்திரன் செழித்திடுவான் தேவனின் செயல் இதுவே நமக்கா நன்றி. இன்னும் தூங்கலையா? என்ன பண்றீங்க? நாளைக்கு சீக்கிரமா ஸ்கூலுக்கு போல, தூங்குங்க. ஆண்டனி, இன்னைக்கு நீ என்ன கத்துக்கிட்ட? அப்படி ஓரமா போய் கொஞ்ச நேரம் நில்லுங்கம்மா, நான் என் ஸ்டைல்ல காமிக்கிறேன். யாருமே கை தட்டுன்னு பசங்க அவங்களுக்கே கை தட்டிட்டு போயிட்டாங்க.
என்ன கொடுமை சார், இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா ரிச்சர்ட்? கை தட்டுங்கப்பா, நல்லா இன்னும் நல்லா ஜோரா கேட்டேன் மிஸ்டர் மேனுவல். தேங்க்யூ. அடுத்தபடியாக 1 யோவான் 4 வசனங்கள் 7-8. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனை பிரிந்து அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு எவ்வளோ முக்கியம்? நம்ம வீட்டில் இருக்கவங்க அன்பு, ஃப்ரெண்ட்ஸோட அன்பு, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸோட அன்பு, இந்த எல்லா அன்போட காட்ஸ் லவ், நம்முடைய தகப்பனுடைய அன்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த சின்ன பசங்க பாட்டாக பாட போகிறாங்க. அதுவும் இந்த நைட்டு நேரத்துக்கு நல்ல மெலடி பாட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி மேனுவல், அது மெலடி இல்லை மேனுவல், மெட்லி. மெட்லியா? மெட்லினா? மெட்லினா ஒரு பாட்டுக்கு முன்னாடி 4-5 பாட்டு சேர்ந்தே கூடயே பாடுறது தான் மெட்லி. ஓ ரைட், ஓகே. ஓ 4-5 பாட்டை தொடர்ந்து தொடர்ந்து பாடுறது தான் மெட்லி. மெட்லி, மெலடி இல்லையாங்க, மெட்லி, சாரி மெலடி இல்லை மெட்லி. ஸோ பார்த்துடலாமா அவங்க பெர்ஃபார்மன்ஸா?
என்கரேஜ்மெண்ட் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும். என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு தான். அடுத்தபடியாக ரிச்சர்ட் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் உங்களை. ஆக்சுவலி அதை நான் கேட்கணும் மிஸ்டர் மேனல் உங்ககிட்ட. என்னன்னா எவ்வளோ விசுவாசம் இருக்கு உங்களுக்கு கடவுள் மேலே? விசுவாசம் இருக்கு, நல்லாவே இருக்கு. நல்லா சொல்லுங்களேன், எவ்வளோ விசுவாசம் இருக்குன்னு சொல்லுங்களேன். விசுவாசம் இருக்குங்க, கண்மூடித்தனமான விசுவாசம் இருக்கு. கொஞ்சம் அப்படியே கை கால் நல்லா விரிச்சு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுங்களேன் எவ்வளோ விசுவாசம் இருக்குன்னு. கையை காலை விரிச்சு விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? வேற ஏதாவது கேளுங்க. நல்லா நிறைய விசுவாசம் இருக்கு. அவ்வளோ விசுவாசம் இருந்துச்சுன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்களேன். எங்கள் டெய்லி 2 கிலோமீட்டர் பெட்ரோல் போட்டு சர்ச்சுக்கு வரோம்ல, எங்கள் வீடு பக்கத்தில் சர்ச்சை ஷிஃப்ட் பண்ணுறீங்களா? பார்த்தீங்களா மக்களே, விசுவாசத்தை வச்சுட்டு இவருக்கு நடக்க முடியலையாமா, சர்ச்சை எடுத்துட்டு போய் அவங்க ஏரியாவில் வைக்கணுமா. இதை விட்டா அடுத்து சர்ச்சை அவன் வீட்டுக்கு பின்னாடியே வைக்கணும்னு கேட்பான். சரி, நான் உங்களை விசுவாசம் என்னன்னு கேட்குறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, விசுவாசம் என்ன? அடுத்தபடியாக 3rd and 5th இங்கிலீஷ் டான்ஸ் பார்க்கலாம். சரிங்களா, எல்லாரும் கண்டு மகிழுங்க. வாங்க போலாம். விசுவாசம் என்னன்னு சொல்லி போலாம். வாங்க போலாம். வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைதனை காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். எளியவரை நோக்கினார் நன்றி சொல்வேன். ஏழைகளை நேசித்தார் நன்றி சொல்வேன். எளியவரை நோக்கினார் நன்றி சொல்வேன். ஏழைகளை நேசித்தார் நன்றி சொல்வேன். அடிமைகளின் விலங்கொடித்தார் நன்றி சொல்வேன். அடியவரின் குரல் கேட்டார் நன்றி சொல்வேன். உரிமை தரும் வேள்வியை உணரச் செய்த இயேசுவை ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். உரிமை தரும் வேள்வியை உணரச் செய்த இயேசுவை ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நன்றி
நன்றி என்றும் நன்றி சொல்வேன். தேங்க்யூ குட்டீஸ். அடுத்தபடியாக எல்கேஜி டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வந்து ஒரு சின்ன ஸ்கிட்டு பண்ண போகிறாங்க. அது எதை பற்றினா பேரபிள் ஆஃப் தி சோவர். மன்னிக்கவும், அந்த பசங்க வந்து சின்ன பசங்க இன்னும் ரெடி ஆகலை, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரோக்ராமில் ஒரு சின்ன சேஞ்சு. இப்போ வந்து 6 to 8 சில்ட்ரன்ஸ் வந்து பிசாசின் மேல் வெற்றி, பிசாசை வந்து எப்படி நம்ம ஜெயிக்கிறது, பிசாசை நம்ம எப்படி விரட்டுறது, இதுக்கு முன்னாடி நானும் ரிச்சர்ட் பிரதரும் பேசிகிட்டு இருந்தோம் விசுவாசத்தை பற்றி. அதை நாங்கள் ஃபுல்லாக சொல்லி முடிக்கலை. இந்த ப்ரோக்ராமை பாருங்கள், இந்த ப்ரோக்ராமை பார்த்து முடிங்க. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம், நல்ல கான்செப்ட் உள்ள ப்ரோக்ராம். பாருங்கள். இது முடிச்சுட்டு நான் திரும்பி வந்து விசுவாசத்தை பற்றியும் பேயின் மேல் பிசாசின் மேல் வெற்றி எப்படி நம்ம மேற்கொள்ளான்னு பற்றியும் நான் திருப்பியும் பேசுகிறேன். தேங்க்யூ. இந்த சீன்ல என்ன நடந்தது, யார் அந்த ஏஞ்சல், யார் இந்த 3 பிரீஸ்ட், இவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொன்னாங்க, இதை தான் நாம் கதையாக பார்க்க போகிறோம். இதில் மைய கருத்து விசுவாசம் ஜெபமும். இப்போ கதை தொடருது. யாரு? என்ன தெரியாதா? யாரு? நான் தானா? உன் ஃப்ரெண்டா? அக்கா அக்கா, உன் பொண்ணு என்ன பண்றான்னு பாருக்கா. மரியா மரியா மரியா, ஏத்துரு. மரியா, என்னாச்சு? உன் அத்தையை போட்டு இப்படி அடிக்கிற? இப்போ அத்தையை மட்டும் இல்ல, உன்னையும் போட்டு அடிக்க போறேன். ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ ஏய், உன் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கா, என்ன பிடிச்சிருக்கே தெரியலையே. நான் மட்டும் இதுக்கு என்ன பிஎஸ்டி ஆடி படிச்சுட்டு வந்தேன். ஹாய் ஆன்டிஸ். வேர் இஸ் மரியா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, உள்ள போங்கம்மா. மரியா, வாட் ஹேப்பன்? why are you sitting like this? இங்கிலீஷ்ல பீட் விடாதடி, அடி வாங்குவ. என்னடி வேற மொழியில எல்லாம் பேசுற? வேற மொழியா? இப்ப பாரு. என்ன பண்ற? அம்மா காப்பாத்துங்க. என்ன பண்றீங்க? காப்பாத்துங்க. இப்ப எங்க இருந்தடி தமிழ் வருது? ஐயோ ஆண்டி, உங்க வீட்ல பேய் இருக்கு. ஐயோ, அப்ப சத்தியமா உன் பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. நான் கிளம்புறேன். நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே. என் பொண்ணு பேய் பிடிச்சிருக்கு. இதுக்கு நான் ஃபாதரை கூப்பிட்டு வரதா ஒரே வழி. ஃபாதர் என்னாச்சுமா? ஃபாதர், என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. பயப்படாதாம்மா, கவலைப்படாதாம்மா. உன் பொண்ணு மேல இருக்க பேயை கண்டிப்பா ஓட்டுவோம்மா. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். என்ன ஃபாதர், 3 பேர் உழுதுற நடந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம் ஃபாதர்? அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபாதர். உங்ககிட்ட வந்திருக்க அந்த பொண்ணுக்கு தானே பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேய்க்கு தான் நாங்கள் அடக்க தான் வந்திருக்கோம். மானத்தூதை எங்களுக்கு வழி காமிச்சிருக்காங்க. சரி வாங்க ஃபாதர், நம்ம 4 பேர் சேர்ந்து 2 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ன்ட்டு அந்த பேயை ரொம்ப நாள் ஜபம் பண்ணிட்டு அந்த பேயை கண்டிப்பாக ஓட்டுவோம் ஃபாதர். அப்படியே செய்யலாம்.
ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசனத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போமா? ஆவியானவரே வாருமையா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வாங்க ஃபாதர் வாங்க. என் பொண்ணு எப்படி உட்கார்ந்திருக்கா பாருங்க ஃபாதர். அவளை எப்படியாவது காப்பாத்துங்க ஃபாதர். நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. அங்க முட்டி போட்டு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. உங்க பொண்ணுக்கு பிடிச்ச போயெல்லாம் போயிடும். இஸ்ரேலின் கடவுளே, இந்த பெண் மேல இருக்கும் பேய் எப்படியாவது ஓட்டிடுங்க. அப்பா இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும் அப்பா. அப்பா இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும் அப்பா. ஜீசஸ் இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும் அப்பா. அப்பா உங்க பேர் சொன்னானே ஓடட்டும் அப்பா. அப்பா இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும் அப்பா. அப்பா உங்க பேர் சொன்னானே ஓடட்டும் சொன்னீரே அப்பா. அப்பா இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும் அப்பா. உங்க நாமத்தினால ஓடட்டும் அப்பா. அப்பா இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும் அப்பா. நான் உங்க நாமத்தை சொன்னானே எதுவும் சொன்னீரே அப்பா. அப்பா இந்த பெண் மேல இருக்கும் ஓடட்டும் அப்பா. அப்பா உங்க பேர் சொன்னானே எல்லாமே ஓடட்டும் சொன்னீரே அப்பா. ஜீசஸ் 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 பரிசுத்தாவே இந்த பெண் மேல இருக்கும் இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும் அப்பா. அப்பா இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும் அப்பா. இயேசுப்பா இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும் அப்பா. அப்பா இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும் அப்பா. அப்பா பிதாவே இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும் அப்பா. பரிசுத்தாவே இவர் மேல இருங்க அப்பா. அப்பா இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும் அப்பா. அப்பா இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும். தூய ஆவி பொழிச்சு இந்த பெண் மேல இருக்கும் பேய் ஓடட்டும் அப்பா. அப்பா உங்க பேரை சொன்னோனே எந்த பேயா இருந்தாலும் ஓடுன்னு சொன்னீரே அப்பா. நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? மரியா, நாடகம் முடிஞ்சிருச்சு. சொல்லணுமா? சாரி. Thank you. எவ்வளோ ஒரு ஒரு பவர்ஃபுல் மெசேஜில் அது. கிட்டத்தட்ட அந்த பேய் அலர்னதில் பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் கொஞ்சம் அலர்னீங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன சொல்லுதுன்னா இந்த இந்த ஸ்கிட்டோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுதா யாருக்காது? ஃபர்ஸ்ட் திங் விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்ததுன்னா இங்கே பார்த்தீங்க ஃபாதர்ஸ் வந்து பேயை ஓட்டினாங்க. ஜீசஸ் பைபிளில் சொல்லியிருக்காரு, உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் பிசாசுகளை விரட்டலாம் அப்படின்னு. ஃபாதர்ஸ் இல்லை ஊழியத்தில் இருக்கவங்க மட்டுமே கிடையாது. விசுவாசம் இருந்துச்சுன்னா, கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நம்மளும் விசுவாசம் இருந்து நம்மளும் உபவாசம் இருந்து 2-3 நாட்கள் உபவாசம் இருந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளாலையும் கண்டிப்பாக பேய்களை விரட்ட முடியும். அந்த அதிகாரத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காது. அது உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கிட். இது அருமையாக நடிச்சு காட்டினாங்க. அந்த அருமையாக நடிச்சு காட்டின அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த அருமையான மெசேஜை எங்களுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அந்த டீச்சர்ஸ் திங்க் பண்ணாங்க, ஃபாதரும் திங்க் பண்ணாங்க. அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அடுத்தபடியாக எல்கேஜி டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கிட் பசங்க ரெடி ஆகிட்டாங்க, கலக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்கள வரவேற்கிறோம். வாங்க. விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. மற்றும் சில விதைகள் மண்ணில்லா பாறை நிலத்தில் விழுந்தன.
மண் ஆழமாக அங்கே இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. கதிரவன் மேடே எழ அவை சாய்ந்து கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் மத்தியில் விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கொஞ்சம் நல்லா கை தட்டலாமே சின்ன பசங்களுக்கு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைய வச்சு பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். கஷ்டம் சொல்லக்கூடாது, நிறையா கேர், கன்சர்ன், டைம், எஃபர்ட் எல்லாம் கொடுத்து அன்போடு பிள்ளைகளை பார்த்துக்கணும். எனக்குரிய 265 பிள்ளைங்க இவங்களோட காலையிலேருந்து சாயங்காலம் வரணும். அவங்க சாப்பாடை கொடுக்கறது, அட்டண்டன்ஸ் பார்க்குறது, அவங்களுக்கு உணவு ஊட்டி விடுறது, அவங்கள வாஷ்ரூம் கூட்டு போகிறது, அவங்களுக்கு டீச் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபுட்டை தயாரிப்படுறதுன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 30 வாலண்டியர்ஸ் 30 வாலண்டியர்ஸ் பல நாள் ஆயத்தம் செய்து ரொம்ப சிரத்தை எடுத்து அவங்க பணி செய்தார்கள். இந்த வேளையில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். குறிப்பாக ஜேம்ஸ் நியூட்டன், மிஸ் ரோசரி, மிஸ் மெட்டில்டா சுகிர்தம், மிஸ் சிரில் கேத்ரின், மிஸ் ஜெயபிரீதா, மிஸ் ஜோவினா இன்ஃபண்டா, மிஸ்டர் ஏரன் சில்வஸ்டர், மிஸ்டர் ஜேமி, எல்லோரும் தயவுசெய்து மேடைக்கு வாங்க. அடுத்தபடியாக ஃபுட் கமிட்டி உணவு ஆயத்தம் செய்வதற்காக என்று அதிகமாக சிரத்தை எடுத்து காலையில் 4:30 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி உழைத்தார்கள். நன்றியோடு கூட அவருடைய நினைவுக்கு ஆசைப்படுகிறேன். திரு வின்சென்ட், திரு பிரான்சிஸ் சேவியர், திரு வசந்த் சன் ஆஃப் ராஜன் செல்வி, திருமதி மரியா சகாய நேவிஸ், திருமதி மரியா வின்சென்ட், திருமதி கிறிஸ்டினா கிளமெண்ட், திரு காட்வின் சுரேஷ், திருமதி ஜோசியன் சுந்தர், திருமதி ஜமீலா தங்கராஜ், திருமதி ரோசி, திருமதி அல்போன்சா, திருமதி மேரி இக்னேஷியஸ் செபாஸ்டியன், திருமதி ஜோசி விமலா. தேசிய தேர்வு மேடைக்கு வாங்க, ப்ளீஸ் கம். அன்பார்ந்த பெற்றோர்களே, தங்களுடைய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்களோ அவ்வளவுக்கு அக்கறையை எடுத்து அந்த பிள்ளைகளுக்காக உணவாயத்து செய்ததில் அவங்க முயற்சி எடுத்தாங்க. இதற்காக தேவையான எல்லா பொருட்களையும் நான் போன சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த நாட்களில் 30,000 செலவு செய்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா லோக்கல் ஏதாவது செஞ்சு கொடுத்தா அதில் அவங்களுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆட் பண்ணுறதுக்காக நாங்களே பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் வாங்கிட்டு வந்து எங்களை கரெக்டாக நாங்கள் செய்து கொடுத்தோம். அதற்காக மொத்தம் கேட்டிசம் கிளாஸ் எடுப்பதற்காக 8 வாலண்டியர்ஸ், ஃபுட் கமிட்டியில் 13 பேர், அப்புறம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பதற்காக உதவி செய்த திரு கிறிஸ்டபர், திரு பெனிட்டோ இக்னேஷியஸ், திரு சார்ல்ஸ் சன் ஆஃப் ஜோசியன் சுந்தர், திரு ஜெயந்த், திரு வின்சென்ட் ஜூனியர், திரு அனூப், வெப் டிவி அமைப்புகளை பொறுப்படுத்திக் கொண்ட திரு மைக்கேலஸ், எலக்ட்ரிஷியன் திரு தாமஸ், திரு விஜோ, ஒலி அமைப்பை பொறுப்படுத்திக் கொண்ட திரு சுகி ஆண்டனி, அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். மிஸ்டர் பெனிட்டோ, சுகி, ப்ளீஸ் கம். மிஸ்டர் கிறிஸ்டபர், ஐ ரெக்வெஸ்ட் ஃபாதர் பிரிட்டோ டு கிவ் அவே த பிரைசஸ் சொல்றத ஒரு டோக்கன் ஆஃப் லவ், அன்பின் ஒரு காணிக்கை, ஒரு சிறு பரிசாக கொடுக்க ஆசைப்படுகிறேன். பேரண்ட்ஸ், சில்ட்ரன் எல்லோரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி அவங்களுக்கு நம்ம நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். கைண்ட்லி ஸ்டாண்ட், clap your hands, and let us give our thanks to them. Thanks to all the volunteers for committee members. Thank you. ஜோரா கை தட்டுங்களே. Say a big thanks. Say thank you. Kindly be seated. கொஞ்சம் சென்டரில் வந்துருக்கோம், முகத்தை எல்லாம் பார்க்கணும். நடுவில் வந்துருக்கல, அந்த ஒன் ப்ளீஸ் கம் டு த சென்டர் ஆஸ் யூ ரிசீவ்.
திருமதி ஜோஸ்பின் சுந்தர், திருமதி ஜமீலா, திருமதி ரோசி, திருமதி அல்போன்சா. I call upon Father Brito to speak a few words about this VBS, what he has witnessed during these days. Hello, good evening everybody. Good evening. I won't take much time, very short time. I'm very happy to be here. I just went to Kodaikanal to make my retreat. And I'm on my way back to Andhra. I just dropped in over here. Very happy to be here to witness so many children actively participating in the church and taking a step forward in their faith. And I really thank Father Paris Priest, Father George, who is taking a lot of effort in taking people a step ahead in the life of faith. And I wish the parents also to do the same in the days to come. All the best. Thank you very much. Thank you. LKG, UKG, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டிட்டு இருக்காங்க பேஸ்மெண்ட்டில். முடிச்சோன்னே ப்ரைஸோட வெளியே வருவாங்க. அப்புறம் நீங்கள் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கூட்டு போகலாம். LKG, UKG, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட். அடுத்தபடியாக நம்ம 9th to 12th பாய்ஸ் சின்ன ஸ்டோரி ஆஃப் சால்வேஷன் அதை பற்றி ஒரு சின்ன மைம், நம் மீட்பின் வரலாறு அதை பற்றி ஒரு சின்னதாக மைம் ஒன்று சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பார்த்து ரசிங்க. இன்று ஓரங்க நாடகமாக நமது ஆண்டவரின் மாட்சியும் கிருபையும் வெளிக்காட்டும் விதமாக பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாள் தொடங்கி ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுகிற காட்சிகள் வரை 9 முதல் 12 வரை பயிலும் மாணவர்கள் செய்து காட்ட உள்ளனர். முதலில் நீங்கள் ஏதேன் தோட்டத்தையும் அதில் ஆதாம் ஏவாள் மூலம் முதல் பாவம் எப்படி மனிதனுக்குள் நுழைந்தது என்பதையும் காண்பீர்கள். தொடர்ந்து கடவுள் எரியும் முச்செடியின் மோயிசனுக்கு காட்சி கொடுத்ததையும், அடுத்து ஆண்டவர் தன் வல்லமையால் செங்கடலை 2ஆக பிரித்து இஸ்ராயேல் மக்களை கால் நனையாமல் நடத்தி சென்றதை பார்ப்பீர்கள். அதைத் தொடர்ந்து தாவீது வல்லமையாக கோலியாத்தை வீழ்த்தியதையும், அடுத்து எலியாசு விசுவாசத்தோடு கடவுளின் வல்லமையை பெலிஸ்தியர்களுக்கு எதிராக காட்டுமாறு நெருப்பை பலிபீடத்தில் வரவழைத்ததை நடித்து காட்டுவார்கள். அடுத்து சாம்சன் மனம் திரும்பிய உள்ளத்துடன் கடவுளிடம் திரும்பியதையும், தன் வாழ்க்கையே தன்னை துன்புறுத்திய பெலிஸ்தியர்களை பழிவாங்க ஆண்டவருடைய வல்லமையை பெற்று அவர்களை போராடி வென்றதையும் காண்பீர்கள். இறுதியாக நம்மை மீட்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சாவை ஏற்று மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு இரட்சிப்பு வழங்கிய காட்சியை தத்ரூபமாக நடித்து காட்டுவார்கள். கண்டு பலன் அடையுங்கள். Our God is an awesome God. Moses, go and tell them I am has sent you.
Lord, hear my cry. Prove this day that you are God of Israel. Send your fire. He is our breath of life, our voice in the wilderness, our deliverance from bondage, our courage in adversity, our fire from heaven, our source of strength, our hope in salvation. To your heart, lead me to your heart, lead me to your heart, lead இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாங்கள் அவரது வார்த்தை பின்பற்றுவோம். ஏனெனில் நாங்கள் நடக்க வேண்டிய பாதைக்கு செல்லும் விளக்கு அவரே, காட்டும் வெளிச்சமும் அவரே. பழைய ஏற்பாட்டில் நடந்த மிக முக்கியமான விஷயங்களையும் சம்பவங்களையும் தொகுப்பாக பண்ணி கடைசியில் ஜீசஸ் நம்மளுக்காக சிலுவையில் இறந்தார். அது வரைக்கும் சிம்பாலிக்காக ரொம்ப அழகாக பண்ணி காட்டினாங்க. தேங்க்யூ காய்ஸ். கடைசி ப்ரோக்ராமாக லாஸ்ட் ப்ரோக்ராம் பை 9th to 12th கேர்ள்ஸ். போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே. இன்னும் நாள் இல்ல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே. டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபா. கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா.
கிருப 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 எல்லாம் கிருப 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதியெல்லாம் மாறினது ஏன் பாவமெல்லாம் மறைந்தது சாபமெல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது ஏன் அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதியெல்லாம் மாறினது ஏன் பாவமெல்லாம் மறைந்தது சாபமெல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது ஏன் கிருப 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 எல்லாம் கிருப 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 இப்போ நீங்கள் பார்த்த டான்ஸ் வந்து கிருப கிருப கிருபன்னு இருக்கும். இந்த கிருபனா என்ன அப்படின்றது புலம்பல் அதிகாரம் 3 முன்னாடி சொன்ன மாதிரி புலம்பல் 3 21 முதல் 23 முடிய இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கும், உமது உண்மை பெரியதாக இருக்கிறது. கடவுளுடைய கிருபை நம்ம கூட இருந்தால் எதுவுமே நம்மளை அண்டாது. எந்த தீமை சோதனைகள் நம்ம வெளியே போகும்போது கூட என்ன சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டில் இருந்தோம், இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நேரிட்டிருந்தாலும் கெட்ட சம்பவம் நேரிட்டாலும் கடவுளுடைய கிருபை நம்ம கூட இருந்தால் நம்மளை எதுவும் அணுகாது. அதுதான் அந்த கிருபைன்றது. அதை பேஸாக வச்சு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்தபடியாக ஃபாதர் அவர்கள், அவர் ரெவரண்ட் ஃபாதர் லவபிள் ஃபாதர் ஜெரி அவர்கள் vote of thanks. கிறிஸ்துவின் மிக பிரியமானவர்களே, இந்த வேளையில் இந்த விடுமுறை ஊழிய பள்ளிக்காக எல்லா விதத்திலும் இறை ஆசிரியம் அருளையும் பொழிந்த திரியக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக பெற்றோராகி உங்களுக்கு நான் அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஈஸ்டர் விஜிட் மாத பொழுது நான் உங்களுக்கு தேதி அறிவித்தேன். நிறையா பேரண்ட்ஸ் சொன்னாங்க ஏப்ரல் 30th வரலும் எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போடுறது ஃபாதர், அதனால் டேட்டு மாற்றி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் திருப்பி மாற்றி வச்சப்போ நிறையா பேர் ட்ரெயின் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஆனால் யாருமே கொஞ்சம் கூட கசந்துக்காமல் நாட் ஷோயிங் எனி டிஸ்பிளஷர் ஆர் பெயின் ஃபாதர் எங்கள் பிள்ளைங்களை அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 265 பிள்ளைங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த டைஸ்லேருந்து இந்த வொகேஷன் பைபிள் ஸ்கூலுக்காக இன்ஸ்பெக்ஷனாக வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் இதுதான், எவ்வளோ பெரிய பெரிய பங்குலாம் போன பொழுது 50 பேர் 100 பேர் கூட கிடையாது ஃபாதர், ஆனால் இவ்வளோ 265 பிள்ளைங்கிறது ஒரு பெரிய விஷயம். எங்களை வி ஆர் வெரி சர்ப்ரைஸ்ட் அண்ட் அபவுட் த கோஆப்ரேஷன் ஆஃப் த பேரண்ட்ஸ்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ உங்களுக்கு நான் கைத்தறி தேங்க்ஸ் சொல்கிறேன். அடுத்தபடியாக டீச்சர்ஸ் இந்த ஒரு விடுமுறை விலை பள்ளிக்காக புனித வாரத்துக்கு முன்பாக இருந்து அதற்கான தீம்லாம் எடுத்து வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2 days அட்ரஸ் சாப்பில் யாரும் எடுக்க போகிறாங்க அவங்க வந்து ப்ரே பண்ணாங்க. பின்பு ஆண்டு கொடுத்த வசனம் தான், என்னுடைய காலடிக்கு உமது வசனமே வெளிச்சம், என் பாதைக்கு விளக்கம் அதுவே, எவ்வளவு இஸ் அ லேம்ப் அண்ட் மை ஃபீட் அண்ட் லைட் அண்ட் மை பாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்காக என்ன செய்யணும் என்பது குறித்து 3 நாள் ஈவினிங் ஆல்மோஸ்ட் 8 o'clock வந்து 10:30 வரலும் ப்ரிப்பரேட்டரி ப்ரோக்ராம் வச்சு கிளாஸ் எடுத்த பொழுது ரொம்ப மனமு வந்து இந்த கான்சன்ட்ரேஷன்ஸ் அனுப்பிச்ச பேரண்ட்ஸ் கடன்மார்கள் அனைவருக்காக என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன்.
Once again, I thank Grand Sister Arakya Mary, Brother Joseph, Mrs. Uma Christopher Robin, Timothy Susanna Benito Ignatius, Miss Veronica Anthony, Miss Anisha Mary Abhishekam, Miss Sonia Celestine Chan, Miss Jansel Mary Cyril, Mr. Richard Stephen, Miss Rovina Stephen, and Mr. Emmanuel. அது மட்டுமல்லாமல் வாலண்டியர்ஸாக ரொம்ப ரொம்ப பம்பரமாக சோன்று பணி செய்த அன்பு உள்ளங்கள் மிஸ் ரோசரி, குறிப்பாக பிரதர் ஜேம்ஸ் நியூட்டன், அப்புறம் சிரில் கேத்தரின், ஜெயபிரீதா, ஜொவினா இன்ஃபண்டா, ஏரன் சில்வஸ்டர், ஜேமி அண்ட் மெட்டில்டா அனைவருக்கும் எனது நன்றிகள். உணவு செய்வதற்காக ரொம்ப சிரத்தை எடுத்து அதிகமான உடைப்பை நேரத்தை எல்லாம் கொடுத்தவர்கள். இரவு பகலாக விடிய கால மார்க்கெட்டுக்கு போகிறது, பகலில் போய் ஐஸ் பாக்ஸ் கியூப்ஸ் வாங்கிட்டு வருது, எந்த ஒரு தேவைதாலும் சரி உடனே போய்விட்டு வந்து பம்பரமாக சொன்று பணி செய்தார்கள். 13 நபர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். திரு வின்சென்ட், திரு பிரான்சிஸ் சேவியர், திரு வசந்த், திருமதி மரியா சஹாய் நேவிஸ், திருமதி மரியா வின்சென்ட், திருமதி கிருஷ்ணா கிளமெண்ட், திரு கார்டியன் சுரேஷ், திருமதி ஜோஸ்வின் சுந்தர், திருமதி ஜமீலா தங்கராஜ், திருமதி ரோசி, திருமதி அல்போன்சா, திருமதி மேரி இக்னேஷியஸ் செபாஸ்டியன், திருமதி ஜோஸ்வின் நிமலா அனைவருக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கான பிளானிங், அப்புறம் ப்ரைஸஸ் மற்றும் வெப் டிவி மற்றும் இந்த சவுண்ட் அண்ட் லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பாடு செய்வதற்காக ஒரு குழுவை நிர்மாணித்த பொழுது அதில் ஆர்வமாக முழு ஒத்துழைப்பு கொடுத்த திரு ராபின் கிறிஸ்டோபர், திரு பெனிட்டோ இக்னேஷியஸ், திரு சார்ல்ஸ், யூத் ஆஃபீஸ் பேரர்ஸ் ஜெயந்த், வின்சென்ட், அனூப், மைக்கேலோஸ், எலக்ட்ரிஷியன் தாமஸ், விஜய் அனைவருக்கும் எனது நன்றிகள். முக்கியமாக இன்னைக்கு கேமரா பிரதர் குட் நேம் மிஸ்டர் கனிஷ்கன். இன்னைக்கு பார்த்தீங்க சொன்னாக்கா இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, மிடில் ஈஸ்ட் ஏறக்குறைய 17 கண்ட்ரீஸில் 650க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க லைவாக. அதுக்கு காரணம் அனைவருடைய தியாகமும் ஒத்துழைப்பும் தான். அதனால் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் கனிஷ்கன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இப்பொழுது தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் இருக்கும். நன்றி ஜெபம் சொல்ல போகிறோம். உங்கள் பிள்ளைகள்லாம் கீழே இரவு உணவு சாப்பிட்ருக்காங்க. அந்த உணவு முடிச்சோட ஒவ்வொருத்தருக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு நான் கொடுக்குறேன். நான் அது வந்து ஒரு மைக்ரோவேவ் பாக்ஸ். அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம். அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லை மைக்ரோவேவ் வச்சு அப்படியே ஹீட் பண்ணி நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அஸ் அ டோக்கன் ஆஃப் அவர் லவ் அண்ட் கிராட்டிடியூட் டு த பேரண்ட்ஸ் அண்ட் டு த சில்ட்ரன். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய நன்றி அடையாளமாக இந்த காணிக்கை பாரிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அப்பளுக்கு ஐஸ்கிரீமை கொடுக்க போகிறோம். பேரண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி உங்கள் பிள்ளைகளை கூட்டு போங்க. ஏற்கனவே ஒரு பேட்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. தயவுசெய்து பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் முடிச்சு வெளியே அனுப்பும் பொழுது பத்திரமா கூட்டு போக கேட்டுக்கொள்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் த பேரண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய கரங்களை பற்றி இதற்கு நாடத்திலிருந்து நன்றி நன்றி என்று என்னுடைய நன்றி மரங்களை நான் காணிக்காக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ. ஆடியோ சிஸ்டம் ரெடி பண்ணி கொடுத்த சுகி ஆண்டனி அவருக்கும் எனது நன்றிகள். இந்த ப்ரோக்ராமை காம்பியர் பண்ணுறதுக்காக இமானுவேல் அப்புறம் ரிச்சர்ட் ரொம்ப ஜனரஞ்சகமாக ஒரு டைசம் இல்லாதபடிக்கு இந்த நிகழ்ச்சியை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு எனது நன்றிகள். மிக குறிப்பாக விபிஎஸ் டீச்சர்ஸ். பொதுவாக இந்த பகுதியில் வந்த பொழுது பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி சொன்னாக்கா டான்ஸ், கலை நிகழ்ச்சி சொன்னால் டான்ஸ், இதை தவிர எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. அதை வந்து ஒரு குறைபாடாக நான் சொல்லவில்லை. ஆனால் பல கலைவிடங்கள் இருக்கிறது. நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குது பாருங்கள். லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் தே ஹேவ். இதை வெளியே கொண்டு வரதுக்கு எந்த பிளாட்ஃபார்மும் கேத்தலிக்ஸ் கிடையவே கிடையாது. ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தா ஒரு அரங்கேற்றம், ஒரு பல பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஃபியர்லாம் போக்குறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தது. நிறைய குடும்பங்களில் ஒரு பிள்ளை தான் வச்சுருக்கீங்க, தேர் இஸ் ஒன்லி ஒன் சைல்டு. ஆனால் விபிஎஸ் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அட்லீஸ்ட் 30 ஃப்ரெண்ட்ஸ் 40 ஃப்ரெண்ட்ஸ் பெற்றோர் மத்தியில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபெலோஷிப் அது உருவாகுது. அதனால் இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ஹெல்த்தி growth. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எல்லா பங்குகளையும் இந்த பிளஸிங்ஸ் கிடையாது. ஆனால் இந்த பங்குக்கு கடவுளுடைய கிருபை கிடைச்சிருக்கு. அதனால் பி தேங்க்ஃபுல் டு காட். இந்த நல்ல ஃபெலோஷிப் இன்றைக்கும் கடவுளுடைய கிருபையால் கண்டினியூ ஆகணும். நான் ஜெபிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் டு ஆல் த டீச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன தேங்க்ஸ் கிவிங் சாங் அண்ட் ப்ரேயர் பை அனிஷா அண்ட் ரோவினா. உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தற்கு நன்றி தேவகுமாரன் இயேசுவை
நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks. Give thanks. நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணலாம். Let's pray. Our Heavenly Father, அப்பா இயேசுவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்ல தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே, இந்த 6 நாள் அப்பா தகப்பனே, இந்த VBS கிளாஸ் நீ நல்லபடியாக நடத்தி கொண்டு போனதுக்காக கொடான கொடி நன்றி சுவாமி. அப்பா குழந்தைங்களுக்கு இந்த வெயிலிருந்து எந்த தாக்கமும் இல்லாதபடி அப்பா நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்து திருப்பியும் நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு போனேரே அந்த கொடான கொடி நன்றி ராஜா. அப்பா அவங்களை ஊக்குவித்து அனுப்பின அந்த பெற்றோர்களுக்காக நன்றி தகப்பனே. அந்த வீட்டை ஆசீர்வதித்தலும் அந்த வீட்டிற்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிடும் ராஜா. அப்பா அதே போன்று இந்த VBS டைமில் அப்பா தகப்பனே எங்களுக்கு சஃபிஷியண்டான டீச்சர்ஸையும் வாலண்டியர்ஸையும் நீர் கொடுத்ததுக்காக கூடான கொடி நன்றி சுவாமி. லார்ட் ஜீசஸ், பிகாஸ் ஆஃப் தட் we were able to manage them very easily. Oh Jesus, bless all the teachers and volunteers and their family. Lord Jesus, அதே மாதிரி அப்பா நேரத்திற்கு அப்பா ஸ்நாக்ஸையும் அப்பா ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணி கொடுத்ததுக்காக கூடான கூடி நன்றி ராஜா. அப்பா இந்த VBSஐ நல்லபடியாக எங்களுக்கு இந்த தீமும் எல்லாத்தையும் நடத்தி கொண்டு போக அப்பா எங்களை வழிநடத்தின எங்கள் ஃபாதருக்காக உம்மிடம் ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதித்தலும் நல்ல உடல் சுகம் பலனை நீர் அவருக்கு தந்துடலும். அப்பா அதே போன்று இந்த நாள் கடைசி நாள் கல்ச்சுரல்ஸையும் அப்பா அதற்காக இத்தனை நாள் அப்பா கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ண கிருபை செஞ்சுக்காக கொடான கொடி நன்றி சுவாமி. அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதித்தலும், அவங்களுடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதித்தலும், அவங்க படிப்பை நீர் ஆசீர்வதித்தலும், அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தலும். அப்பா இதே போன்று அப்பா இந்த லீவில் அவங்க நல்லபடியாக ஒரு பயனுள்ள இந்த ஹாலிடேஸ் அவங்க நல்லபடியாக செலவிட நீர்தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இதான் உங்கள் பசங்க ஒரு வாரம் இங்கே சர்ச்சுக்கு அமிச்சு அவங்க வந்த VBSல கலந்துக்கிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் ஒரு சின்னதாக ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து 4 குரூப்பாக பிரித்தோம். செயின்ட் அலோசியஸ் கோன்சாகா, செயின்ட் பெர்னதத், செயின்ட் ஆக்னஸ் அண்ட் செயின்ட் பியோ. இந்த 4 குரூப்லேயும் உங்கள் பசங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் உங்களுக்கு கஷ்டப்பட்டு பண்ணி இங்கே கொண்டு வந்து மார்க்ஸ் வாங்கி பாயிண்ட்ஸ் வாங்கி அவங்க வந்து அவங்க குரூப்புக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. ஸோ எந்த குரூப் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, எந்த குரூப் லாஸ்ட் வந்திருக்கு, அதுவும் பாயிண்ட்ஸ் டேபிள் இங்கே தெரியும். ப்ளஸ் உங்கள் பசங்க பண்ண அந்த சின்ன ஆக்டிவிட்டீஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த டிஸ்பிளே நாங்கள் போடுறோம், பாருங்கள். இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட ரொம்ப தேவை. ஏன்னா அவங்க இந்த 6 நாட்கள் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த 6 நாட்களும் இங்கே வந்து அந்த 5 மணி நேரம் வந்து என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுறதுக்காக இந்த ஒரு ஸ்லைட் ஷோ ரெடி பண்ணியிருக்காங்க. பசங்களை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பிட்டு தான் இருக்காங்க. பசங்க நல்லபடியாக வந்துடுவாங்க, அதுக்கு வாலண்டியர்ஸ் சப்போர்ட் இருக்குது. பசங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு அவங்க சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைட் ஷோ வந்து பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் தயவுசெய்து வந்து உங்கள் நம்ம பசங்க என்ன பண்ணாங்கன்றது, இந்த 6 நாட்கள் என்ன பண்ணுறாங்கன்றது இந்த ஸ்லைட் ஷோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு நாளும் உனை மறவேன் தாயே, ஒரு நாளும்
கட்டளைகள்